இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவிட்டு இதை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இது மேலே அந்த தோலெல்லாம் நம்ம அழகாக சீவி எடுத்துட்டோம். பாருங்கள், இது வந்து கலரே பாருங்கள் ஒரு அழகாகுது இல்லை. 2 துண்டாக இல்லை 3 துண்டாக போட்டு இதை வெட்டியாக வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதான் நம்ம இதில் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம அவிக்க போகிறோம். இதை நம்ம அவிச்சு கொண்டு வந்துடலாம். தண்ணி ஒரு 2 கப்பு வச்சுக்கிறேன். இதை அப்படியே வேக வச்சு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. எடுத்துடலாமா? எடுத்து வைக்கணுமா? எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை நம்ம அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம். சும்மா அப்படியே கரண்டியால் செஞ்சாலுமே அதை அப்படியே அழகாக மசிச்சுக்கலாம். இதை கிழங்கு அவிச்சு எடுத்து இதை நல்லா மசிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு கரண்டியால் மசிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் கையால் நம்ம அழகாக இதை அழகாக மசிச்சு வச்சுக்கலாம். ஏன் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். இல்லை ஒரு 5 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கிறேன். ஏலக்காய்க்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி வீட்டில் என்ன கொஞ்சம் இருக்கிற பயிருங்களை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு பாருங்கள், உப்பு 2 விரலால் தொட்டு வைக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம வெள்ளெல்லாம் போடுறோம்ல, கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும். அதுதான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதே எல்லாத்தையும் அழகாக நம்ம இதை கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே நெய் சேர்த்துட்டு பாருங்கள், நெய் சேர்த்துட்டு நம்ம அழகாக சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதை நெய் சேர்த்துட்டு அழகாக நம்ம ஒரு சின்ன உருண்டையாக ஊற்றிக்கலாம். அப்படியே உருட்டி ஓரமாக வைக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கின்னு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் சேர்த்துங்க. இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிங்க. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சின்ன உருண்டையாக அழகாக உருட்டி வைப்போம். கிழங்கு அதில் வந்து நம்ம வெள்ளம்லாம் சேர்த்துக்கிறோம். அது அப்படியே மெல்ட் ஆகும். அது கூட பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அழகாக பொடி செஞ்சு போட்டுக்கலாம். உருண்டையாக அழகாக உருட்டி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இது எப்படி இருக்கட்டும். மைதா மாவு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாருங்கள், நான் சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பால் போதும். ஓரளவுக்கு உப்பு, சர்க்கரை, பால் போட்டு மைதா போட்டு நம்ம இதை அழகாக கிண்டிக்கலாம். இதில் ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அழகாக இதை கலந்துக்கலாம். பால், முட்டை, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அழகாக கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 200 கிராம் மைதா, 100 கிராம் பால் ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி அந்த பக்குவம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இது நல்லா அழகாக கலந்துட்டோம். பாருங்கள், இதான் பக்குவம். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அழகாக ஒரு உருண்டை எடுக்கலாம். நெய் தடவிக்கிங்க. அழகாக எடுத்து போட்டுட்டு அழகாக பொரிச்சு எடுக்கலாம். சூட்டில் அழகாக ஒரு போண்டா செய்யலாம். சோயா உண்டை இதெல்லாம் அப்படியே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு சோயா உண்டை செஞ்சுட்டோம். பாருங்கள், என்ன சூப்பராக ஒரு அழகாக ஒரு நம்ம உண்டை ஒன்று செஞ்சுட்டோம். கரெக்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒரு சூப்பராக நம்ம ஒரு சோயா உண்டை செஞ்சுட்டோம். ஒரு ஈஸியான முறையில் செஞ்சுட்டேன் நான். இந்தமாரி இந்த கிழங்குல நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டா வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த இனிப்பு வள்ளிக்கிழங்குல செஞ்ச இனிப்பு போண்டா எப்படின்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவங்களும் சொல்லி உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப வேலிடாக இருப்பேன். பாய், தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.